Welcome to Mr. M Talks. இன்று பிப்ரவரி 15, 2024. இந்த சேனல் ஷேர் மார்க்கெட் தகவல்களை நாளுக்கு நாள் புதுப்பிக்கிற. சரி பார்ப்போம். 97 தொடர்புகள். 97 கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம், அதன் துணை நிறுவனங்கள் மற்றும் அதன் இணை நிறுவனமான பேட்மா பேமெண்ட்ஸ் பேங்க் வாடிக்கையாளர்கள் தொடர்பாக அமலாக்க இயக்குநரகம் ஏட் உள்ளிட்ட அதிகாரிகளிடமிருந்து தகவல், ஆவணங்கள் மற்றும் விளக்கங்களுக்கான அறிவிப்புகள் மற்றும் கோரிக்கைகளை பெற்றுள்ளது. அந்தந்த நிறுவனங்களுடன் வியாபாரம் செய்தார். நிறுவனமும் அதன் கூட்டாளிகளும் தங்களுக்கு தேவையான தகவல்கள், ஆவணங்கள் மற்றும் விளக்கங்களை அதிகாரிகளுக்கு தொடர்ந்து அளித்து வருகின்றனர். பேட்மா பேமெண்ட்ஸ் வங்கி வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புவதில்லை. இதற்கிடையில் பரிவர்த்தனைகள் பங்குக்கான சுற்றுவரம்பை 5% மாற்றியது, முன்பு 10% வரை. 2 இந்துஸ்தான் யூனிலீவர். இந்துஸ்தான் யூனிலீவர் மாநிலத்தில் பாமாயில் உற்பத்தியில் ஒத்துழைக்க ஆந்திர பிரதேச அரசுடன் எல்என்சிஜி மேஜர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. குறைந்தபட்சம் 30,000 ஹெக்டேர் எண்ணெய் பனை தோட்டங்களை உருவாக்க ஆந்திராவில் 15,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுடன் ஏயுவில் பங்குதாரராக இருந்தது. முன்மொழியப்பட்ட திட்ட வளர்ச்சிக் காலத்தில் 300 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்ய வழிவகுக்கும். உத்தேச பாமாயில் ஆலை மாநிலத்தில் 1,000க்கும் மேற்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 ஆதித்யா பிர்லா ஃபேஷன் சில்லறை விற்பனை. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் சில்லறை விற்பனை. ஆதித்யா பிர்லா குழுமம் டிசம்பர் நிதியாண்டின் 24ஆம் நிதியாண்டில் முடிவடைந்த காலாண்டில் ரூபாய் 77.9 கோடியின் ஒருங்கிணைந்த நிகர இழப்பை பதிவு செய்துள்ளது. முந்தைய ஆண்டின் லாபம் ரூபாய் 15.8 கோடியாக இருந்தது. இது அதிகப்பெற செலவுகளால் ஓரளவு பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த காலாண்டில் செயல்பாடுகளின் வருவாய் 16.1% அதிகரித்து 41,667 ரூபாய் கோடியாக உள்ளது. 4 முத்தூட் நிதி. முத்தூட் பைனான்ஸ் தங்க நிதி நிறுவனம் அக்டோபர்-டிசம்பர் நிதியாண்டின் அக்டோபர்-டிசம்பர் காலகட்டத்தில் ரூபாய் 1,027.3 கோடி லாபம் ஈட்டியுள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலத்தை விட 14% வளர்ச்சியடைந்துள்ளது. காலாண்டில் நிகர வட்டி வருமானம் ஆண்டுக்கு ஆண்டு 11.8% அதிகரித்து ரூ.195.7 கோடியாக உள்ளது. இதற்கிடையில் நிறுவனம் துணை நிறுவனமான பெல்சார் மைக்ரோ பைனான்சில் ரூபாய் 300 கோடி கூடுதல் ஈக்விட்டி உட்செலுத்துதல் மற்றும் பெல்ஸ்டாரின் ஈக்விட்டி பங்குகளை தற்போதுள்ள விளம்பரதாரர்களிடமிருந்து 75 கோடி ரூபாய் வரை இரண்டாம் நிலை கொள்முதல் செய்வதற்கான குழுவின் ஒப்புதலை பெற்றுள்ளது. 5 சன் டிவி நெட்வொர்க். சன் டிவி நெட்வொர்க் சென்னையை தளமாக கொண்ட மீடியா நிறுவனம். பலவீனமான செயல்பாட்டு வரம்புகள் இருந்தபோதிலும் நிதியாண்டின் 3ஆம் காலாண்டில் ஒருங்கிணைந்த நிகர லாபம் 454 ரூபாய் கோடியாக ஆண்டுக்கு 6.8% வளர்ச்சியைப் பெற்றுள்ளது. செயல்பாடுகளின் வருவாய் ஆண்டுக்கு 4% அதிகரித்து காலாண்டில் 923 ரூபாய் கோடியாக உள்ளது. ஒரு பங்குக்கு 2 ரூபாய் 80 பைசா இடைக்கால ஈவுத்தொகையை வாரியம் அறிவித்துள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. 6 இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் பைனான்ஸ். லண்டியாபுல்ஸ் ஹவுசிங் பைனான்ஸ் நிறுவனம் டிசம்பர் 24ஆம் நிதியாண்டுடன் முடிவடைந்த காலாண்டில் 225 ரூபாய் 74 பைசா கோடி லாபம் ஈட்டியுள்ளது. இது முந்தைய ஆண்டின் காலத்துடன் ஒப்பிடும்போது 1.6% குறைந்துள்ளது. நிகர வட்டி வருமானம் ஆண்டுக்கு ஆண்டு 46.9% குறைந்து 196 ரூபாய் 61 பைசா கோடியாக உள்ளது. Declaration. தகவல் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. நான் ACBI பதிவு செய்யப்பட்ட நபர் அல்ல. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும்.